ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 3ஆம் அதிபதியின் செயல்பாடுகள். இதன் தலைப்பு ஸ்தானங்கள். ஒவ்வொரு வீடும் ஒரு தனித்தன்மை வாய்ந்தவை. அந்த வகையில் 3ஆம் இடம் அப்படிங்கிறது தைரியம், வீரியம், செயல்திறன், இளைய சகோதரம், நண்பர்கள், ஒப்பந்தம், உறவுகள், உறவினர்கள், எழுத்தாற்றல், படைப்பாற்றல், கைகளை கொண்டு செய்யப்படும் வேலைகள், இத்தனை பலவிதமான விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம். இந்த 3ஆம் அதிபதியின் செயல்திறனை வச்சு என்னென்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான நண்பர்கள் யார், இதை குறிப்பிடுற இடம் 3 தான். நல்ல நண்பர்களா, தீய நண்பர்களா, இந்த நண்பர்களால் நம்ம வாழ்க்கை என்ன ஆக போகுது அப்படிங்கிறத குறிப்பிடக்கூடிய சூட்சுமமான வீடு 3. இதில் ஒரு நேச்சுரலான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாவக்கோள்களுக்கு 3ஆம் இடம் உகந்தது. பாவக்கோள்களுக்கு, அதாவது பாவக்கோள்களான சூரியன், சனி, செவ்வாய், ராகு, கேது, இந்த 5 பேருமே 3ல் இருந்தால் அது ஒரு சிறப்பு. உபஜயஸ்தானம் அப்படிங்கிறதுனால இந்த வீடுகளில் இவங்க இருக்கலாம் அப்படின்றத பொது நூல்கள் சொல்லுது. ஆனால் அதே நேரத்தில் பாவக்கோள்கள் இந்த 3ஆம் இடத்துல இருந்தால் நமக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்க மாட்டாங்கங்கிற ஒரு விதியும், நல்ல உறவுகள் கிடைக்க மாட்டாங்கங்கிற விதியும், நல்ல ஒப்பந்தங்கள் அமையாதுங்கிற விதியும் ஏற்படும். இது எப்படி பாருங்க, முதல்ல பாவக்கோள்கள் இருந்தால் சிறப்பு, ஆனால் நல்ல நண்பர்கள் அமையாமல் போய்விடும் வாய்ப்பும், நல்ல ஒப்பந்தங்கள் அமையாமல் போய்விடும் வாய்ப்பும் உருவாகும் அப்படிங்கிற விதியும் கூடவே சேர்ந்து வரும். ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்களுக்கு இது விதிவிலக்காகிவிடும். இப்போ ஒரு உதாரணமாக, ஒரு சிம்மலக்ன ஜாதகம் 3ஆம் இடத்துல சனி உச்சமாக இருக்காருன்னா 3ஆம் இடம் அவருக்கு உகந்த வீடு, ஆனால் அதே நேரத்தில் அவர் அங்கே உச்சமாகவும் இருக்கிறாரு. அப்போ இது நெகட்டிவ் பலன் இல்லை அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் 7 குடைவன் 3இல் உச்சம் என்கின்ற போது இளைய துணையை தேடிவிடும் விதி சிம்மலக்ன ஜாதகர்களுக்கு உருவாகும். அதனால் விரோதம், வம்பு, வழக்கு போன்றவைகள் ஏற்படுங்கிற பலனையும் தன்னோட தசை வந்தால் கொடுப்பார். இப்போ 3ஆம் இடம் நண்பர்களை குறிக்கிறது. 3ஆம் இடம் உங்களுடைய துணிகர செயல்களை குறிக்கும். தைரியம், வீரியம், செயல்திறன். பொதுவாக 3ஆம் அதிபதி கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பது, 3ஆம் இடத்தில் பாவக்கோள்கள் அதிகமாக இருந்து கிரக யுத்தம் ஏற்படுவது, 3ஆம் இடத்தில் இயற்கை சுவர்கள் அதிக வலுவோடு அமர்வதும் சில நிலைகளில் உங்களுக்கு வீரிய குறைவை ஏற்படுத்திவிடும். இப்போ ஒரு மீன லக்ன ஜாதகத்திற்கு 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற சந்திரனும் குருவும் இணைந்திருக்க இந்த ஜாதகம் ஆண்மைத்தன்மை இழந்த ஜாதகம். இது அவரே ஒத்துக்கிட்டது. ஒரு உதாரண அமைப்புக்காக நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு பெண்கள் மேலே நாட்டமே கிடையாது, தனிப்பட்ட முறையில் வாழணுன்றதான் என்னோட ஆசை அப்படின்னு ஒத்துக்கொண்ட ஒரு ஜாதகம். ஏன்னா 3ஆம் இடத்துல அந்த வீரிய ஸ்தானத்தில் 2 இயற்கை சுபர்கள், இவருடைய லக்னாதிபதி அங்கே தான் இருக்காரு, உச்ச சந்திரனும் அங்கே தான் இருக்காரு. அவருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 42 வயசு ஆகுது. எதுவும் கல்யாணமெல்லாம் எதுவுமே பண்ணிக்கல, கல்யாணத்தில் எந்த விருப்பமும் இல்லை, எனக்கு பெண்கள் மேலே ஈர்ப்பே இல்லைன்னு சொல்கிறார். இந்த வீரிய ஸ்தானம் அதிக வலுவடைந்து சுபர்களால் இணைக்கப்படும் போதும் இந்த சிக்கலை உண்டாகும். நார்மலாகவே பார்த்தீங்கன்னா 12 வீடுகளில் சுக்கிரன் எங்கே இருந்தாலும் நல்லா செயல்படுவார். இந்த 3ல் மட்டும் இருந்தாருன்னா வலுவை இழப்பார்னு சொல்கிறதுக்கான சூட்சமும் இதுதான். இதுவும் ஆட்சி உச்சம் பெற்றால் நிவர்த்தி ஆகிவிடுங்கிறது மறந்துடக்கூடாது. ஒப்பந்தங்கள் அப்படிங்கிற அடிப்படை விஷயம், நம்ம ஒரு இடம் வாங்குகிறோம், கான்ட்ராக்ட் போடுறோம், கான்ட்ராக்ட் அடிப்படையில் தொழில் செய்கிறோம், இது எல்லாமே இந்த 3ஆம் இடம் வாயிலாக அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை. சிறு தூர பிரயாணம். சிறு தூர பிரயாணம்ங்கிறது ஒரு டிராவல் பண்ணி ஒரு காரியம் சாதிக்கிறது, டெய்லியும் வேலைக்காக பக்கத்து ஊருக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிறது மாதிரியான அமைப்புகளையும் இந்த 3ஆம் இடத்தின் வாயிலாகவே நாம் அறிந்து கொள்ள முடியும். 3ஆம் இடத்து அதிபதி பொதுவாகவே நண்பரும் அல்லாத, பகைவரும் அல்லாத சமநிலை கிரகம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய லக்னங்களுக்கு வரும். சில லக்னங்களுக்கு எதிரி கிரகமாகவும் இருக்கும், சில லக்னங்களுக்கு சமநிலை கிரகமாகவும் இருக்கும். இப்போ மேச லக்னத்துக்கு புதன் 3ஆம் அதிபதியாக அவரை 6ஆம் அதிபதியாக வரும்போது எதிரி கிரகமாக வரும்போது, ரிஷப லக்னத்துக்கு சந்திரன் வேறு ஆதிபத்தியம் இல்லாத நிலையில் இவர் ஒரு மாதிரி சமம் அப்படிங்கிற அமைப்பில் கொடுப்பார். மிதுன லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் நண்பராக வருவார். கடக லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா புதன் எதிரியாக வருவார். சிம்ம லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 2 கட்டான் நிலை அடைவார். கன்னிகா லக்னத்துக்கு செவ்வாய் பகை அப்படிங்கிறத வருவார். துலா லக்னத்துக்கு குரு பகை அப்படிங்கிற நிலையில் வருவார். விருச்சிக லக்னத்துக்கு சனி பகையும் சமமுங்கிற மாதிரி கலந்து போயிடுவார். தனுசு லக்னத்துக்கு சனி நட்பு பகை சமம் அப்படிங்கிற 3 நிலைகளையும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பெறுவார்.
மகர லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு வந்து அதே மாதிரி சமங்கிற நிலையில் வந்துடுவார். கும்ப லக்கணத்துக்கு செவ்வாயும் ஒரு விதத்தில் கலப்பு பலன்களை தருவார். இந்த மீன லக்கணத்துக்கு சுக்கிரன் வந்து அட்டமாதிபத்தியம் பெறதுனால பகை அப்படிங்கிற நிலையாடுவார். இப்போ இந்த 3ஆம் அதிபதிங்கிறதே ஒரு மாதிரி முரண்பாடான பலன்களை தரக்கூடிய உபஜயஸ்தானம் என்கின்ற அடிப்படையில் இந்த 3ஆம் இடம் முக்கிய பங்காற்றுகிறது. ஒரு துணிச்சல் மிக்கவன், ஒரு செயல்திறன் கொண்டவன், ஒரு வீரியம் உடையவன் வெற்றி பெறுகிறான். புரியுதுங்களா? ஆனால் அதே நேரத்தில் துணிச்சலை நீங்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறீர்கள், உங்கள் வீரியம் எப்படி செயல்படுகிறது, வெற்றி பெறுவதற்காக அதை பயன்படுத்துறீங்களா இல்லை வெறும் அடாவடித்தனம் பண்ணுறதுக்காக மட்டுமே பயன்படுத்துறீங்கிறாங்களே சூட்சுமமும் இந்த 3ஆம் இடத்திலேயே ஒளிந்திருக்கிறது. கைகளை கொண்டு செய்யப்படும் வேலைகள் அனைத்தும் எழுதுதல், இயங்குதல், இயக்குதல் போன்றவை இந்த 3ஆம் இடம் வாயிலாகவே அறியப்படும் சூட்சுமங்களில் ஒன்றாகிறது. ஒரு வீரியமும் இங்கே தான் இருக்குது, உங்களுடைய இயக்கமும் இங்கே தான் இருக்குது, உங்கள் செயல்திறனும் இங்கே தான் இருக்குது. கைகளை கொண்டு செய்யக்கூடிய வேலைகள் அனைத்தும் இந்த இடத்துல ஒளிந்திருக்கும் ஒரு ரகசியம். விளையாட்டுத்துறை சாதனையாளர்களை உருவாக்கும் வீடும் 3ஆம் இடம் தான். நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியாக இருக்கீங்கன்னா 3ஆம் அதிபதி வலுவாக இருப்பார். 3ஆம் இடத்துல செவ்வாய் அதிக சுபத்துவ வலிமையோடு உட்கார்ந்துட்டு இருப்பார். விளையாட்டுத்துறை சாதனையாளர்கள், அது கிரிக்கெட்டா, டென்னிஸா, ஃபுட்பாலா, ஏதோ ஒன்று, செஸ் மாதிரி, அந்த விளையாட்டுத்துறை சாதனையாளர்களை உருவாக்குற அமைப்பும் 3ஆம் இடத்தின் வாயிலாகவே அறியப்படுகிறது. இளைய துணை அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை துணைக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்களை உருவாக்கும் வீடும் இந்த 3ஆம் இடம் தான். தொடர்புகள் ஸ்தானம் 3ஆம் இடங்கிறதுனால 3ஆம் இடத்தில் வலுத்த கோள்கள் அமர்ந்தவர்கள் அதிகமான தொடர்புகளை பெறும் நபர்களாக இருப்பார்கள். அதீதமான தொடர்புகள். அந்த அதீதமான தொடர்புகளில் நல்லதும் இருக்கும், கெடுதலும் இருக்கும். எப்பயுமே தொடர்புகள்னா உடனே எல்லாமே நல்ல தொடர்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா? ஸோ கெட்ட தொடர்புகளையும் உருவாக்கும் தன்மையும் இந்த 3ஆம் இடத்திற்கு உண்டு. நல்ல தொடர்புகள், இப்போ நண்பர்கள்னு சொல்கிற அதே அமைப்பு தான் இதுவும். நண்பர்களில் நல்ல நண்பர்களும் அமைவாங்க, நம்ம வாழ்க்கையவே புரட்டி போடுற மாதிரி காரியத்தை செஞ்சுட்டு போயிடுற கெட்ட நண்பர்களும் அமைவாங்க. ரெண்டுக்கும் சாத்தியம் உண்டு. இளைய சகோதரர்களின் நிலைப்பாட்டை அறிந்து கொள்ளும் தன்மையும் இந்த 3ஆம் இடமே குறிப்பிடும். நமக்கு கீழே பார்க்கிறவங்க, நம்மளுடைய நெருங்கிய உறவுகள், ஒன்றுவிட்ட சொந்தங்கள், இதை குறிப்பிடுற இடமும் 3ஆம் இடத்தின் தகுதி வாயிலாகவே அமையும். நம்மளுடைய வாழ்க்கை துணையின் தகப்பனார், அதாவது மாமனார்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, மாமனாருடைய நிலைப்பாட்டை அறிந்து கொள்வதற்கும் 3ஆம் இடத்தின் ஆதிபத்தியம் சிறப்பாக உயரும். நான் ஒரு ஜாதகம் பார்த்தா இவருக்கு 3ஆம் அதிபதி உச்சம், நல்ல வலுவான வீட்டில் பொண்ணு கட்டுவீங்க அப்படின்னு சொன்னேன். எங்கே சார் அப்படிலாம் ஒன்றும் வாய்ப்பு இல்லையான்னு. இல்லை சார், அந்த மாதிரி தான் அமையும்னா. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அரசு பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய பொண்ணை தான் அவர் கல்யாணம் பண்ணார். நல்ல பவரில் இருக்கக்கூடிய மாமனார், மருமகனுக்காக என்ன வேணாலும் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷனில் இருக்கார். ஸோ அந்த அமைப்புகள் இதையும் குறிப்பிடுங்கிறது வரும். இது போக 3ஆம் இடத்தின் மிக முக்கியமான ஒரு அமைப்பு என்னன்னா உங்களுடைய ஆயுளின் துணை ஸ்தானம். இது அட்டமத்தோன் அதற்கெட்டோன் திட்டமிட்டு கேந்திர திரிகோணம் ஏறிவிட்டால் இஷ்டமுடன் கூறிவிடப்பா இவர்களுக்கு ஆயுள் தீர்க்கம் என்று அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நமக்கு 8ஆம் அதிபதியும் அதற்கு 8ஆம் அதிபதியான 3ஆம் அதிபதிங்கிற இடத்துல இந்த 3ஆம் அதிபதி வருவார். எந்த ஒரு ஜாதகத்திற்கு 3ஆம் இடத்தில் வலுவான கோள்கள் அமர்வது அல்லது 3ஆம் அதிபதி வலுப்பெற்ற நிலையில் ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் இருந்தால் இவங்களுக்கு ஆயுள் பலம் அதிகரிக்கும் தன்மையும் உண்டாகும். ஸோ 3ஆம் இடத்தை கொண்டு தைரியம், வீரியம், செயல்திறன், நண்பர்கள், உறவுகள், ஒன்றுவிட்ட உதவி, உங்களுடைய கைகளால் செய்யப்படும் வேலைகள், இளைய சகோதரம், செயல்திறனின் வலிமை, ஒப்பந்தங்கள், ஒப்பந்த அடிப்படையில் செய்யப்படக்கூடிய தொழில்கள், சிறுதூர பிரயாணம், ஆண்மையின் வெளிப்பாடு, உங்களுடைய ஆரோக்கியம், ஆயுளின் ரகசியம், இத்தனையும் ஒளிந்திருக்கும் வீடு தான் 3ஆம் இடம். பொதுவாக 3ஆம் இடத்தில் பாவக்கோள்களுக்கு வலிமை உண்டுங்கும் போது பாவக்கோள்கள் அங்கே அமர்ந்து அது ஒரு இயற்கை சுபரின் வீடாகவும் இருந்து விட்டால் ஜாதகர் வெற்றி மேல் வெற்றியை குவிக்கும் தன்மை கொண்டவராகவும் தனது முயற்சிகளாலேயே பெரும் புகழை அடையும் யோக்கியதை உடையவராகவும் நல்ல திடகாத்திரமான உடல் அமைப்பும் நீண்ட ஆயுள் பலமும் கொண்டவராகவும் இருப்பார் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.